அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடது கை சுக்கிரமேடு பகுதியில் விளையாட்டாக இந்த குறியீட்டை வரைந்து பாருங்கள். நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான ஆற்றல் மிகுந்த ரெய்கி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பர் பயன்படுத்தும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலேயே மிகவும் எளிமையான ஒரு பண ஈர்ப்பு முறை. ரெய்கி குறியீடுகள் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த ரெண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படினாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வரக்கூடிய மெத்தட்ஸ் தாங்க. இந்த ரெய்கி மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம்னா இதுல சில குறியீடுகள் இருக்கும், அதாவது சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் இருக்கும். இந்த சிம்பிள்ஸை நம்ம வரைஞ்சு பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் அதை சேர்க்கும். அடுத்ததாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் உண்டுங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தோம்னா அந்த அறையின் எண்கள் 369ல வர காம்பினேஷன் அல்லது கவுண்டிங்ல வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சில இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு டெக்னிக்கே இருக்கு. இதை தாண்டி ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இந்த நம்பர்ஸை ரிப்பீட்டடா நம்ம எழுதும் போதோ அல்லது சொல்லும் போதோ அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ரெய்கி சிம்பிள் மற்றும் ஏஞ்சல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ற நாள் மட்டும் ரொம்பவுமே முக்கியம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இதை நம்ம ஆரம்பிக்கணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் கூட நம்ம பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிச்சு தொடர்ந்து 90 நாட்களுக்கு 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்க கூடாதுங்க. 90 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருளாதார நிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது உறுதி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட் கிடையாதுங்க. சிம்பிளா விளையாட்டா நீங்க செஞ்சாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம், இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். இந்த குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை கூட பார்த்தோம்னா இடது கையின் சுக்கிரமேடு பகுதியில தாங்க நம்ம எழுத போறோம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கிழமை வெள்ளி. அதே போல டைமிங்ஸ் கூட பார்த்தோம்னா இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் மட்டும் சுக்கிரஹோரை நேரத்துல இந்த டெக்னிக்கை நம்ம ஆரம்பிப்பது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம்
காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சுக்கிரஹோரை நேரம். சோ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் மட்டும் இப்ப நம்ம பார்த்த இந்த 3 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, சுக்கிரமேடு பகுதியில் நாம் வரைய வேண்டிய அந்த ரேக்கி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே லெஃப்ட் ஹேண்ட் இடது கையில தாங்க இதை வரையணும். இப்ப நம்ம வரைந்திருக்கும் இந்த பகுதி தாங்க சுக்கிரமேடு. ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க இந்த குறியீட்டை நம்ம வரையணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேக்கி குறியீட்டை வரையணும். இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த குறியீட்டை வரைஞ்சிட்டு அதற்கு கீழே 222 ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். இந்த 222 அப்படின்றது மிகவுமே சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர். பணத்தை ஈர்ப்பது மட்டும் கிடையாதுங்க, இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பெயரையும் புகழையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த 222 நம்பரை ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா நம்ம கொண்டு வந்தோம்னா எண் 6 நமக்கு கிடைக்கும். அதாவது 2+2+2 நம்ம ஆட் பண்ணோம்னா எண் 6 கிடைக்கும். எண் 6 சுக்கிர பகவானுக்கு உரியது. ஆரம்பிக்கும் நாள் மட்டும் தாங்க வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அதற்கு பிறகு தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 90 டேஸ்க்கு 90 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு சின்ன குறியீட்டை வரைந்து ஏஞ்சல் நம்பர் எழுதினால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் செயல்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். இது நடக்குமா நடக்காதான்னு பெருசா நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 30 செகண்ட் மட்டும் தாங்க ஆக போகுது. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை நம்ம செலவு செய்ய போறது கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு குறியீட்டை வரைந்து ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுத போறோம். வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண் முன்னே விரிவடையும். முதல் நாள் யூஸ் பண்ண வேண்டிய டைமிங்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த நாட்கள் எந்த நேரத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இதை நாம் வரைந்தாலே போதும். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் அந்த குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பர் நம்முடைய கையில் இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வழக்கமாக நம்முடைய வேலைகளை செய்யும் போது அந்த குறியீடு அழியக்கூடும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப லைட்டா நீங்க வரையாதீங்க. ஓரளவிற்கு அழுத்தமாக டார்க்கா நீங்க வரைஞ்சுக்கோங்க. பெருசா வரையணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. மீடியம் சைஸ்ல அல்லது சின்னதா கூட இந்த குறியீட்டை வரைந்து ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதலாம். ஆனால் அது டார்க்கா இருக்கணும், அதுதான் முக்கியம். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை அது அழியாமல் நீங்க பார்த்துக்கோங்க. 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க தொடரலாம். 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற எல்லாருமே நீங்களாகவே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு பலன்கள் கண்கூடாக உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.